என்ன மிஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கும்பொழுது இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து ஐஐஎம் பெங்களூரில் கொடுத்தாங்க. அப்போது ஒரு முடிவெடுத்து நான் அந்த ப்ரோக்ராமுக்கு நான் போனேன். அப்போ வந்து ஒரு 1 lakh கிட்ட அந்த ப்ரோக்ராம். பட் 21 days ஃபேமிலியை விட்டு இருக்கணும். எவ்வளோ மேரிட் விமென்க்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் தெரியாது, பட் எனக்கு அது கிடைச்சிது. ஸோ அங்கே போய் அந்த ப்ரோக்ராம் பண்ணி முடிக்கும் பொழுது, அந்த 21 நாள் அந்த ப்ரோக்ராமை முடிக்கும் பொழுது நாம் ஒரு பிஸ்னஸ் மாடல் அங்கே ப்ரெசென்ட் பண்ணியே ஆகணும். அப்போ நான் ஃபோட்டோகிராஃபியை தான் நான் வந்து மைண்டில் வச்சு அந்த கோர்ஸ்க்கே போனேன். பட் அங்கே போய் பார்த்தம்பொழுது இது பண்ணவே முடியாது. ஏன்னா என்னுடைய ஹஸ்பண்ட், என்னுடைய பார்ட்னரோடைய மைண்ட் செட்டும் எதுவும் வேறையாக இருக்கிறதால அவங்களுடைய டெக்னிக்கல் சப்போர்ட் இல்லாமல் அதை அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாதுன்னு வந்தபோது வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னும் பொழுது நான் சொன்னேன் இல்லையா, எனக்கான அந்த தாக்கங்கள், விமெனோடைய பிரச்சனை, அடுத்தது என் கம்பெனியை நான் எடுத்து ஃபோட்டோகிராஃபி கம்பெனியை நடத்தின போது நான் அதிகமாக மற்ற விமெனை தான் நம்பி நான் என்னுடைய ரெஃபரல்ஸ்க்காக இருக்கட்டும் எல்லாத்துக்கும். ஸோ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து போட்டு